கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த நாள் விசேஷமாக இதோ தேவ பிள்ளைகள் எல்லாரும் இன்றிலிருந்து லெந்து நாட்கள் என்று சொல்லி சிலுவை தியான நாட்களாக அனுசரிக்கிற நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்களில் நம்ம அதிகமாக ஆண்டவருடைய பாடுகளை, மரணத்தை குறித்து நம்ம நினைவு கூற வேண்டும். அதனோடு கூட இந்த நாள் விசேஷமாக ஒரு முக்கியமான நாள், நமது ஊழியத்தினுடைய ஆரம்ப நாள். 1994ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இயேசு நேசிக்கிறார் என்ற பெயரில் விருதுநகரில் வைத்து சகோதரன் முழு நேரமாக ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். எனவே இந்த நாள் ஊழியத்தினுடைய முக்கியமான நாள். ஏறக்குறைய 32 ஆண்டுகள் நிறைவு செய்துவிட்டோம். கர்த்தருடைய கிருபையினாலே புதிய ஆண்டிற்குள்ளாக இந்த நாளிலே நாம் செல்ல இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அற்பமாக எளிய விதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டுமாக கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தி ஜனங்களுக்கு பிரயோஜனமாக நாங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு வகையான ஊழியத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் மக்களுக்கு பிரயோஜனமாக பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்றைக்கு எளிய விதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் சகோதரன் திருமணத்திற்கு முன்பதாக ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்பு எங்களுடைய திருமணமானது. அதிலிருந்து நாங்கள் குடும்பமாக இன்று வரையிலும் ஊழியத்தை நிறைவேற்றி வருகின்றோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகின்ற நீங்கள் ஆசீர்வாத டிவி, ஆசீர்வாத திருச்சபை மற்றும் உபவாச கூட்டங்கள், ஆசீர்வாத பெருவிழா என்று பல விதங்களில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஊழியங்கள் மூலமாக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் பிரயோஜனப்பட இதற்காக கர்த்தரை துதியுங்கள். இன்று நாம் தியானிக்கும் வசனம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பிரியமானவர்களே, எந்த காரியமும் நம்ம மனுஷர்கள் நினைக்கிறாங்க நம்ம பலத்தினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய படிப்பினால, நம்முடைய ஞானத்தினால நம்ம சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இங்கு வசனம் சொல்கிறது நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று வசனம் சொல்கிறது. நம்ம எதுலெல்லாம் நம்முடைய பலத்தை சார்ந்து நிற்கிறோமோ அது நம்முடைய பலத்தால் ஒன்றும் நடப்பதே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் இருக்கும் என்றால் அதிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேதத்தில் பார்க்கின்றோம், கிதியோனை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, சிறியது என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடையே நீ போ என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படித்தான் தேவ ஊழியர்களை தெரிந்து கொண்டார். தாவீதை பார்க்கிறோம். சிறு இளைஞனான தாவீது கோலியாத்தை எப்படி முறியடித்தார்? அது தாவீதினுடைய பலத்தினால் என்று எண்ணுகிறீர்களா? இல்ல, தாவீதோடு இருந்த கர்த்தருடைய அபிஷேகமே அதை செய்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு தேவ மனிதரையும் பார்க்கும் பொழுது அவர்கள் எளியவர்களாக, சிறியவர்களாக, மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை அழைத்து, அவர்களை நிரப்பி, அவர்களை கொண்டு செய்கின்ற காரியம் பலமாக இருக்கும். மீன் பிடிக்கிற பேதுருவை ஆண்டவர் அழைத்தார், பரிசுத்த ஆவியினால நிரப்பினார், பிரதான அப்போஸ்தலராக அவரை ஏற்படுத்தி நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உங்கள் பலத்தினால ஒன்றும் செய்ய முடியலையா? நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? என்னுடைய திறமையும் ஞானமும் எதையும் சாதிக்கவே முடியலை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு கூட நான் நினைவு கூறுகிறேன், இந்த இயேசு நேசிக்கிறார் ஊழியம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாத டிவி, ஆசீர்வாத திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அது எங்களுடைய பலத்தினால் அல்ல. எங்களுடைய ஞானமோ, திறமையோ, ஜெபமோ, உபவாசமோ, நல்லா பிரசங்கங்களை பேசுகிறதுனாலையோ கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகின்றது.
கர்த்தரே இதை செய்து கொண்டிருக்கின்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக கொண்டு செல்கின்றார். எத்தனை பேர் யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? இந்த வசனம் எனக்குரியதா இருந்தது. இன்றைக்கு உபவாச கூட்டத்தில் கொடுக்கப்படுகிற செய்தி எனக்கே பேசினது போல இருக்கிறது என்று எல்லாரும் ஏன் சொல்றாங்கன்னா, இது உங்களுடைய பலத்தினால் அல்ல, இது பரிசுத்த ஆவியினாலேயே ஆகின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்க. அவரை வருந்தி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் ஆட்கொள்ளும்படி செய்யுங்க. உங்களால் செய்ய முடியாது என்கிற எல்லாவற்றையும் அவர் எளிதில் உங்களுக்காக செய்வார். ஆவியினாலேயே ஆகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விசேஷமாக இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதோ இவ்வளோ நாளும் படித்திருக்கிற ஆண்டவரை கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இதோ மற்றும் ஒவ்வொருவரையும் கூட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ வேலை தேடியும் என்னுடைய திறமைக்கு மதிப்பே இல்லை, என்னுடைய ஞானத்தை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று வேதனைப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் மாற்றி தகப்பனே ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி மனுஷர்களால் கூடாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகளுக்கு செய்து நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை விருதுநகரில் நடைபெறும் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இந்த கூட்டத்தில் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.